இவரு கலாய்க்கிறாராமா. இருடா டேய், அந்த கருப்பு குரங்கு எழுப்பி விடுறேன். டேய் வெள்ளை குரங்கு, உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. தூங்குறதும் முடிச்சுக்கிறதும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. உன்னெல்லாம் வச்சிருக்காங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல, நாடு எப்படி உருப்பிடும்? வாடா வந்துட்டியா? கட்டி இருக்கிறது டூப்ளிகேட் வாட்சுன்னு தெரியாம செம்மடி வாங்க போறேன். இருடி, இவனை எழுப்புறேன், நல்லா வச்சு செய்வான் பாரு உன்னை. நட்டு ஏன் மூஞ்சி மேல கை வச்சிட்டியா? சார், நான் உங்களுக்கு தெரியறேனா? ஏண்டா வெண்ண ஏன் முன்னாடி நின்னு மாங்கு மாங்க அடிச்சிட்டு தெரியான்னு வேற கேக்கியா? அப்ப பின்னாடி இருக்க விக்கி சார் தெரியறாரு உங்களுக்கு? நீ இங்கதான் இருக்கியா? வாடா முன்னாடி. சார், நான் உங்களுக்கு தெரியலனா? சார், நான் உங்களுக்கு தெரியறேனா? நான் உங்களுக்கு தெரியலனா? நான் உங்களுக்கு தெரியலனா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். சார், நான் உங்களுக்கு தெரியறேனா? நான் உங்களுக்கு தெரியலனா? ஐயோ, ஒரு சிங்கத்தோட கோய்க்குள்ள வந்து அதோட பெடரிய பிடிச்சு இழுக்கலா? சார் வாந்தி வருது சார், அப்படி சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். வருதுல இன்னும் அடிச்சா வாந்தில ரத்தமே வரும். அதிலே சார் உங்களை சிங்கம் சொன்னீங்களா, அத நினைச்சு வாந்தி வருது சார். காமெடி வேறயா? டேய் நீ எங்கடா இங்க? இந்த கோபி தூணில இருப்பான், துரும்புல இருப்பான், ஏன் இந்த லாக்கப்ல கூட இருப்பான். சீ, அது தெரியுது. ஏண்டா டூப்ளிகேட் வாட்ச் எங்க கிட்ட கொடுத்துட்டு போலீஸ்காரன்ட்ட அடி வாங்க வச்சிட்டடா டேய். ஏங்க இந்த வாட்ச கட்டினா அவங்க கடவுள் மாதிரி யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நல்ல விஷயத்தை வச்சு நீங்க எவ்வளோ நல்லது பண்ணிருக்கலாமே. நான் தான் லூசு, முட்டாள்தனமா தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் படிச்சவங்க, அன்பானவங்க, புத்திசாலிங்க. இதை வச்சு நல்லது பண்ணீங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க இவரை டார்ச்சர் பண்றதும் என்னது இதெல்லாம்? கடவுள் கொடுத்த வரத்தை வச்சுக்கிட்டு கல்பிரித்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான்சென்ஸ். கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி களவு கொள்பவன் மனித உருவில் தெய்வம். இப்படி சொல்லியிருக்கிறார்ல, இதுக்கு உதாரணமா நீங்க என்னைக்காவது நடந்திருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இருங்க, ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஏண்டா நாங்களாவது நாதாரித்தனம் பண்ணோம், ஆனா நீ எங்களை நாசூக்கா மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்த பாரு உன்னை. I like it. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.